வணக்கம். ஒரு மொழிக்காகவே ஒரு மாநிலம் பிறந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்தியாவோட முதல் மொழிவாரி மாநிலம் எப்படி உருவாச்சுங்கிற அந்த விறுவிறுப்பான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மொழிக்காக ஒரு மாநிலத்தையே உருவாக்க முடியுமா? இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். வாங்க, இதுக்குள்ள தான் நம்மளோட முழு கதையும் அடங்கியிருக்கு. சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாத்துரலாம். அப்போதைய மெட்ராஸ் மாகாணங்கிறது ஒரு சின்ன இந்தியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவோட சில பகுதிகள் இது எல்லாமே ஒண்ணா இருந்துச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழி பேசுற மக்கள் எல்லாரும் ஒரே நிர்வாகத்துக்கு கீழே இருந்தாங்க. இப்படி பல மொழிகள் ஒரே இடத்துல இருந்ததால சுவாபாவிகமா ஒரு கோரிக்கை வர ஆரம்பிச்சது. தங்களோட மொழிக்கும் அடையாளத்துக்கும் ஒரு தனி மாநிலம் வேணுங்கிற குரல் கொஞ்சம் கொஞ்சமா ஒலிக்க ஆரம்பிச்சது. சரி, எதுக்காக இந்த கோரிக்கை வந்துச்சு? முக்கிய காரணம் பவர். அதாவது நிர்வாக அதிகாரம் பெரும்பாலும் தமிழ் பேசுறவங்க கையில தான் இருக்குன்னு தெலுங்கு மக்கள் நினைச்சாங்க. அவங்களோட மொழி, கலாச்சாரம், வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தெலுங்கு பேசுறவங்களுக்காக ஒரு தனி மாநிலம் அமைக்கிறது தான்னு ரொம்ப உறுதியா நம்பினாங்க. ஆனா இந்த பிரச்சனை தெலுங்கு மக்களுக்கு மட்டும் இல்ல. அவங்களோட தனிப்பட்ட கலாச்சாரத்தை காப்பாத்தணும், நிர்வாகத்தை எளிமையாக்கணுங்கிறதுக்காக இந்த கோரிக்கை வலுப்பெத்துச்சு. சொல்லப்போனா அதே சமயத்துல இந்தியா முழுக்கவே மொழிய வச்சு மாநிலங்களை பிரிங்கங்கிற குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எவ்வளவுதான் கேட்டாலும் அரசாங்கம் அதை பெருசா கண்டுக்கல. வெறும் ஒரு கோரிக்கையா இருந்தத ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாத்த ஒரு தியாகம் தேவைப்பட்டுச்சு. ஒரு தீப்பொறி மாதிரி. அந்த தீப்பொறியோட பேரு தான் பொட்டி ஸ்ரீராமுலு, ஒரு காந்தியவாதி. அகிம்சை அது மட்டும்தான் அவரோட ஆயுதம். ஆனா அந்த ஆயுதத்தை வச்சு இந்தியாவோட மேப்பே மாத்த போறாருன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. அவர் தேர்ந்தெடுத்த வழி உண்ணாவிரதம். தனி ஆந்திரா மாநிலம் வேணுங்கிற ஒரே ஒரு கோரிக்கைக்காக தன்னோட உடலைய வருத்திக்கிட்டு ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல மொத்தம் 58 நாட்கள். யோசிச்சு பாருங்க, 58 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அந்த நீண்ட போராட்டத்தோட இறுதியில டிசம்பர் 15, 1952 அன்னைக்கு பொட்டி ஸ்ரீராமுலு உயிர் நீத்தார். ஆனா பாருங்க, அவரோட மரணம் ஒரு முடிவல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா அமைய போகுது. ஸ்ரீராமுலுவோட தியாகம் தெலுங்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்சுது. ஆந்திரா முழுக்க கலவரங்கள், போராட்டங்கள்னு வெடிக்க ஆரம்பிச்சது. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த கண்டுக்காம இருக்க முடியாதுன்னு மத்திய அரசுக்கு நல்லாவே புரிஞ்சுது. மக்களோட போராட்டம் டெல்லி வரையும் எதிரொலிச்சது. நாட்டோட அமைதி ரொம்ப முக்கியம் நினைச்ச பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஸ்ரீராமுலு இறந்த வெறும் 4 நாள்ல, ஆமாங்க, ஜஸ்ட் 4 days, பிரதமர் நேரு பார்லிமெண்ட்ல அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிடுறாரு. தெலுங்கு பேசும் பகுதிகளை வச்சு ஒரு தனி மாநிலம் கண்டிப்பா உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துச்சு. பாருங்க, டிசம்பர் 1952ல ஸ்ரீராமுலு இறக்குறாரு. நேரு அறிவிப்பு கொடுக்கறாரு. அடுத்த வருஷமே அக்டோபர் 1, 1953ல மெட்ராஸ்ல இருந்து 11 மாவட்டங்கள்ல பிரிச்சு ஆந்திரா மாநிலம் அதிகாரப்பூர்வமா உருவாகுது. அப்போ சென்னை யாருன்னு ஒரு சர்ச்சை வந்ததால தற்காலிகமா கர்னூல தலைநகரமா ஆக்குனாங்க. அப்புறம் 1956ல அந்த மாநிலத்துக்கு ஆந்திர பிரதேசம்னு பேர் மாத்தி ஹைதராபாத புது தலைநகரமா அறிவிச்சாங்க. சரி, ஆந்திரா உருவானது ஒரு மாநிலத்தோட கதை மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒட்டுமொத்த இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஏன் இது அவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்றோம்னா, அது வரைக்கும் இந்தியால மாநிலங்களை நிர்வாக வசதிக்காக தான் பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா முதன்முறையா மொழிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டது அப்பதான். இது ஒரு புது ட்ரெண்டையே செட் பண்ணுச்சு. ஆந்திராவோட உருவாக்கம் ஒரு டோமினோ எஃபெக்ட் மாதிரி தான். ஒன்னு விழுந்ததும் மத்ததெல்லாம் வரிசையா விழ ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து தான் 1956ல மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம்னு ஒன்ன கொண்டு வராங்க. அதன் பிறகுதான் இந்தியா முழுக்க நிறைய மொழிவாரி மாநிலங்கள் உருவாச்சு. சுருக்கமா சொன்னா, நாம இன்னைக்கு பார்க்குற இந்தியாவோட மேப்பு அன்னைக்கு ஆந்திரால ஆரம்பிச்ச ஒரு போராட்டத்தோட விளைவுதான் சொல்லலாம். அப்போ ஒரு கேள்வி வருது. இப்படி மொழிய வச்சு மாநிலங்களை பிரிச்சது நம்ம அடையாளத்தை காப்பாத்தி இந்தியாவை ஒன்னா சேர்த்துதா, இல்ல புதுசா சில பிளவுகளை உண்டாக்கி பிரிச்சுதா? இதுக்கு பதில் அவ்வளோ சுலபம் இல்ல. ஆனா இந்த விவாதத்துக்கான முதல் புள்ளி ஆந்திரா பிறந்த கதை தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?